பக்கம் ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு தேவதை. அந்த 64 தேவதைகளும் நேர ஏறி உட்காந்துக்குவாங்க. எந்திரி கூடாம இருக்கிறது. அந்த வாஸ்து நாள்ல மட்டும் அவங்க விலைக்கு அவர் எழுதி கொடுத்துருவாங்க. மற்ற நாள்ல அவர் படுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அதுக்காக தான் இதுங்கிறது. பூசணிக்காய் வெட்டுறீங்க, அதே எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த 64 எல்லா ஜீவராசிகளும் சாபம் விடுது இல்ல, சாபம் விட்டுட்டு என்ன பண்ணும், வாசப்படி முற்றத்துல உட்காந்துட்டு இருக்கும். இந்த பூசணிக்காய் வெட்டி சிகப்பு போடும் பொழுது சிகப்பு வந்து அது கண்ணுங்களுக்கு ரத்தமா தெரியும். அப்படி தெரியும் பொழுது அது என்ன பண்ணும், இவங்க வீட்டுல பலி விழுந்துருச்சா, நம்ம சந்தோஷமா இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வெளியே வைப்போம். அதுக்காக பூசணிக்காய் பலி கொடுக்கறது. ஓகேவா? நீங்க தான் சாமி கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. கரெக்டா நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. இது யாருமே சொன்னது கிடையாது. நாங்க எத்தனையோ பார்த்துருக்கிறோம். இதுவரை ஃபர்ஸ்ட் நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. சூப்பர் சார். விதிமுறைப்படி செய்யணும், மற்றவங்க செய்ய மாட்டாங்க.